கிரிக்கெட் மகளிர் அணி ஸ்ரீலங்கா மகளிர் அணியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக ஸ்ரீலங்கா இந்தியா வந்திருக்கிறாங்க. இதில் முதல் 3 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிட்டாங்க. இதை தொடர்ந்து 4வது ஆட்டம் நடந்தது. இதில் இந்திய அணியுடைய துவக்க வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா, சபாலி வர்மா சும்மா வெளுத்து கட்டிட்டாங்க. 162 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேர் சேர்ந்து 221 அப்படிங்கிற இமாலய இலக்கை குவிச்சாங்க. ஸ்மிருதி மந்தனா 48 பந்துக்கு 80 ரன்களும், சபாலி வர்மா 46 பந்துக்கு 79 ரன்களும், கடைசியாக இறங்கின தீப்தி சர்மா 16 பந்துக்கு 40 ரன்களும் குவிக்க 221 அப்படிங்கிற ஒரு மெகா இலக்கை ஸ்ரீலங்காவுக்கு செட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து ஆடின ஸ்ரீலங்கா 191 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 30 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த போட்டியில் 221 ரன்களை குவிச்சதன் மூலம் 5 வரலாற்று சாதனைகளை இந்திய மகளிர் அணி படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் சாதனை என்ன அப்படின்னா, இந்த இந்திய மகளிர் அணி அடித்த 221 ரன்கள் அதிகபட்ச ஸ்கோரா பதிவாயிருக்குது. இதுக்கு முன்னாடி 217 ரன்கள் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக அடித்தது தான் ரெக்கார்டாக இருந்தது. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 221 ரன்கள் அடித்து இந்திய மகளிர் அணியுடைய T20 போட்டிகளோட அதிகபட்ச ஸ்கோரா பதிவு பண்ணி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. 2வது சாதனை என்ன அப்படின்னா, இந்த இந்திய துவக்க ஜோடி சபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் 162 ரன்களை அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 162 ரன்கள் தான் இந்திய மகளிர் அணியுடைய எந்த விக்கெட்டுக்கு இடையிலையும் அதிகபட்ச பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 143 ரன்கள் தான் இந்திய மகளிர் அணியுடைய அதிகபட்ச பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது. அதை செஞ்சது யாருன்னு பார்த்தா இதே ஜோடி தான், சபாலி வர்மாவும் மந்தனாவும் தான். அவங்க ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணி 162 ரன்களை அடித்து அந்த சாதனையை படைச்சிருக்காங்க. 3வது சாதனை என்ன அப்படின்னா, இது தனிப்பட்ட நபரோட சாதனைங்க. நம்ம ஸ்மிருதி மந்தனா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சர்வதேச T20 போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த இந்திய வீராங்கனை அப்படிங்கிற ஒரு மெகா சாதனையை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தா, இந்திய அணியுடைய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 78 சிக்ஸர்கள் அடித்தது தான் இந்திய மகளிர் அணியுடைய தனிப்பட்ட வீராங்கனையின் அதிகபட்ச சிக்ஸர்களாக இருந்தது. இந்த போட்டியில் 3 சிக்ஸர்கள் அடித்ததன் மூலம் 80 சிக்ஸர்கள் அடித்து ஹர்மன்பிரீத் கவுரை ஓரங்கட்டி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 4வது சாதனை என்ன அப்படின்னா, இதுவும் ஸ்மிருதி மந்தனா தாங்க. என்ன அப்படின்னா, எல்லா வகை போட்டிகள்லையும், அதாவது T20, டெஸ்ட், ஒரு நாள், ஆல் டைப்பான போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த 4வது வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பெருமையை, ஒரு சாதனையை நம்ம ஸ்மிருதி மந்தனா படைச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடப்புது அப்படிங்கிறதுலாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அதை அசால்ட்டாக செஞ்சுருக்காங்க நம்ம ஸ்மிருதி மந்தனா. 5வது சாதனை என்ன அப்படின்னா, நம்ம சபாலி வர்மா இந்த போட்டியில் 46 பந்துக்கு 79 ரன்களை குவிச்சிருப்பாங்க. இந்த தொடரில் அடிக்கப்பட்ட 3வது 50, கண்டினியூவாக அடிக்கப்பட்ட 3வது 50, ஹாட்ரிக் 50 அடித்த 3வது இந்திய வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு சபாலி வர்மா சொந்தக்காரராக ஆயிருக்காங்க. இந்த மாதிரி 5 வரலாற்று சாதனைகள் இந்த ஒரு போட்டியின் மூலம் இந்திய அணிக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஸ்மிருதி மந்தனா பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க. ஸ்மிருதி மந்தனா சமீபத்தில் தன்னுடைய காதலனோட திருமணம் வரைக்கும் சென்று கடைசியில் பிரேக்கப் ஆகி அந்த திருமணம் நின்று போச்சு. அதனால் பெரிய மன உளைச்சலில், வேதனையில் இருந்தாங்க. அப்போ ஒரு நிருபர் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இனிமே என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்திய அணிக்கு எப்படி ரன்களை குவிக்கிறது அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்லைங்க, அதை செயலில் காமிச்சு இந்திய அணிக்காக ரன்களை குவிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. 10,000 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ரெக்கார்டு, அதிக சிக்ஸர்களை அடித்த ரெக்கார்டு, இந்த மாதிரி ரெக்கார்டுலாம் மனுஷி
படைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். 5வது ஒரு நாள் போட்டி காத்துக்கிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.